அன்பான வாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பற்றி பார்க்கலாம். சுகர் சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, நிறைந்து காணப்படுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. 50 ஆண்டுகளாக சர்க்கரை நோயினால் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2 வருஷத்தில் பல நோய்கள் தாக்கி மோசமாகி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நோய் வரக்கூடாது, வந்துருச்சு, அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா அந்த சுகர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அதோட துணை நோய்கள் நிறைய ஏற்படும். இப்போ பார்த்திங்கன்னா, கண் பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணம் டயபெட்டிக் ஒரு காரணம். அப்புறம் கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு புண்கள் வந்தால் ஆறாமல் போகிறது, அடிப்பட்டால் ஆறாமல் போகிறது. ஒன்றும் இல்லை, சும்மா நகம் கட் பண்ணுறீங்க, ஒரு சதை சும்மா ஒரு துளி தான், ஒரு சீரகம் சைஸ் கூட இருக்காது, அதை விட அதில் பாதி தான் கட்டாக இருக்கும். அந்த புண்ணு வருடக்கணக்கில் ஆறாமல் விரலையோ இல்லை காலையோ கையோ எடுத்த பேஷண்ட்லாம் இருக்காங்க. அதாவது சுகர் கண்ட்ரோலில் இல்லை, அதன் விளைவுகள் துணை நோய்கள் அதிகம். ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், ஹேர் லாஸ் வரும், கண் பார்வை பாதிக்கும், கிட்னி ப்ராப்ளம் வரும். அதுதான் இப்போ பார்க்குறோம். 2 விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று டயபெட்டிக் பேஷண்ட், இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். இவங்க 2 பேரும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா ரொம்ப நாட்கள், பல வருடங்கள் நல்லா இருக்கலாம். 50, 60, 70 ஆண்டுகளாக கூட பிபியில் நல்லா வாழ முடியும், சுகர்னால் வாழ முடியும். ஆனால் இது 2ம் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா 2, 3, 4, 5 ஆண்டுகள்லேயே பல நோய்கள் தாக்கப்பட்டு அவசப்படுற மக்களை இன்னைக்கு யங்ஸ்டரை கூட பார்த்துட்ருக்கோம். எத்தனை வருஷமாப்பா உனக்கு சுகர்? 2 வருஷமா? என்னப்பா பண்ண? கண்டுக்கல, கவனிக்கல. ஆரம்பத்தில் மருந்து எடுத்தேன், அப்புறம் மருந்தே எடுக்கல. டயட்டில் இருக்கலான்னு இருந்தேன், எக்ஸசைஸில் இருக்கலான்னு இருந்தேன், அதனால் மெடிசனே எடுக்கல, செக்கே பண்ணல, ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல, டெஸ்ட்டும் எடுக்கலை அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதோட நோயின் தாக்கம் பல துணை நோய்களை கொண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கேரில் கொண்டு போய் தள்ளுது. அதனால் பார்த்திங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலி, முதுகு வலி, ஓவர் வெயிட்டு, புரியுதுங்களா, ஸ்கின் ப்ராப்ளம், புண்ணு ஆறாமல் இருக்கிறது, இப்படி எல்லா அவஸ்தைக்கு காரணம் சுகர் ஒன்று தான். அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. சுகரை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுலேயும் முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் அதுவும் கஷ்டம். கிட்னி ப்ராப்ளம் வந்தால் சுகர் பேஷண்ட்க்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுகர் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டா அதிக நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் வகையில் இருங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், ஜென்ரலாக இன்றைக்கி யாருக்கு சுகர் வரும் வராதுன்னு தெரியாது. வரும் முன் காப்போம் போல் உஷாராக இப்போத்துலேருந்தே நல்ல அறுசுவை உணவை நம்ம கட்டாயம் சாப்பிடணும். கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம், இந்த அறுசுவையில் நம்ம 2 சுவை சாப்பிட்றதே கிடையாது. என்ன சுவை? துவர்ப்பும் கசப்பும் மேக்சிமம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இனிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம். இதில் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குதுன்னு போட்டுக்கிறோம், இனிப்பு சொல்லவே தேவையில்ல சாப்பிட்றோம். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நான் சாப்பிடல, எனக்கு கொடுங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? கிடையாது. அதனால் மறந்ததே மருந்தாக நமக்கு இன்றைக்கி தேவைப்படுறது கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும். அதனால் நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக் பேஷண்ட்கெலாம் டயட்டு கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகள் தான் சூப்பர் ஃபுட்டு, புரியுதுங்களா? அதனால அறுசுவையும், நம்ம எல்லா நோயும் வரக்கூடாதுன்னா அறுசுவையும் சாப்பிட்டோன்னா வருமுன் காப்போங்கிற மாதிரி
இன்னைக்கு அது பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், வருமுன் காப்போங்கிற முறையில் உணவு சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல மனதை அமைதியாக வச்சுட்டு நல்லா தூங்கணும். இது கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருந்து அதன் துணை நோய்களான மற்ற நோய்கள் வந்து தாக்காத வண்ணம் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.